தமிழ்நாட்டில் நகர், புறநகர், சிற்றூர், கிராமம் என எங்கு சென்றாலும் எல்லோருக்கும் சமமாக சிறந்த கல்வி கிடைப்பதை காண முடியும். கல்வியில் இடஒதுக்கீடு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நீதி கட்சியால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. நூற்றாண்டுகளாக தொடரும் சமூக நீதிக்கான மகத்தான பணியில் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி உள்ளிட்ட பல்வேறு முதலமைச்சர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு தமிழ்நாட்டின் குக்கிராமங்கள் வரை கல்வி ஒளியை பரவச் செய்தனர். செயல் வழி கற்றல், சமச்சீர் கல்வி, சத்துணவில் முட்டை, மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயண அட்டை என மாணவர்கள் தடையின்றி கல்வி கற்க வழிவகை செய்தார் முத்தமிழறிஞர் கலைஞர். சமூக நீதி பயணத்தின் தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு. க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு அரசு கடந்த 4 ஆண்டுகளில் பெரும் பாய்ச்சலை எட்டியிருக்கிறது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்கள், அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி செலவை அரசே ஏற்பது உள்ளிட்ட மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்டும் நான் முதல்வன் திட்டம் என சமூக நீதி பணிகள் தொய்வின்றி தொடர்கின்றன. நம் அரசு பள்ளிகள் இதுவரை உருவாக்கியுள்ள லட்சக்கணக்கான முன்னாள் அரசு பள்ளி மாணவர்களை ஒன்றிணைக்கும் வகையில் தொடங்கப்பட்டதுதான் விழுதுகள். இந்த முன்னெடுப்பில் 8,08,564 முன்னாள் அரசு பள்ளி மாணவர்கள் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் எனும் முழக்கத்தோடு ஒன்றிணைந்தனர். மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விழுதுகள் முன்னெடுப்பை ஜனவரி 9, 2024 அன்று தொடங்கி வைத்தார். தன்னலம் கருதாத ஆசிரியர்களின் அளப்பரிய கல்வி பணியால் நூற்றாண்டு கடந்தும் கல்வி பணியில் ஈடுபட்டிருக்கும் அரசு பள்ளிகளை கொண்டாடும் விதமாக முன்னாள் மாணவர்கள் அப்பள்ளிகளை சிறப்பிக்க முன்வந்துள்ளனர். இந்த கொண்டாட்ட கணத்தில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் முன்னெடுப்பில் ஓராண்டாக நம் முன்னாள் மாணவர்களின் அயராத பணியால் இன்றைய மாணவர்கள் அடைந்த பலன்களை பகிர்வதில் பெருமிதம் கொள்கிறோம். பொதுமக்களுக்கு அரசு பள்ளிகள் குறித்த புரிதலை ஏற்படுத்தி மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்தினர். பல்வேறு துறைகளில் ஆளுமைகளாக உருவாகியுள்ள முன்னாள் அரசு பள்ளி மாணவர்கள் ஆளுமைகளுடன் உரையாடுவோம் எனும் தலைப்பில் பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களுடன் உரையாடினர். அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த முன்னாள் மாணவர்கள் 3.5 கோடி ரூபாய் மதிப்பிற்கு நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டத்தின் வாயிலாக பங்களித்தனர். உயர்கல்வி வழிகாட்டி குழுக்களில் இணைந்த முன்னாள் மாணவர்கள் உயர்கல்விக்கு விண்ணப்பித்தல், தேர்ச்சி பெறாத மாணவர்கள் மறுதேர்வுக்கு விண்ணப்பித்தல் போன்றவற்றில் உதவினர். அனைத்து குழந்தைகளும் பள்ளியில் திட்டத்தின் கீழ் முன்னோட்ட முயற்சியாக 4 ஒன்றியங்களில் இடைநிற்றல் இல்லாத பள்ளியை உருவாக்கும் முயற்சியில் முன்னாள் மாணவர்கள் ஈடுபட்டனர். இதையடுத்து 2757 பள்ளிகளின் முன்னாள் மாணவர்கள் அடுத்த கட்ட பணிகளுக்காக முன்வந்துள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க நம் அரசு பள்ளிகளை கொண்டாடுவோம் வாருங்கள்.